ஜூன் 20 வருஷத்தோட 172வது நாள். விக்டோரியா மட்டும் இங்கிலாந்து நாட்டோட குயின் ஆகாம இருந்திருந்தா இந்தியாவுக்கு எப்பயும் சுதந்திரம் கிடைச்சிருக்கும். இங்கிலாந்து நாட்டோட அரசரா இருந்த விக்டோரியாவோட அங்கிளான வில்லியம் போர்ங்கிறவர் 1837 வருஷம் இறக்குறாரு. அவர் இறந்ததுனால தன்னோட 18வது வயசுல விக்டோரியா இங்கிலாந்து நாட்டோட அரசி ஆகுறாங்க. அவங்க அரசி ஆனோடனே இந்தியாவை இனிமே இங்கிலாந்தோட அரசாங்கம் தான் ஆளும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே கிழக்கு இந்திய கம்பெனி தான் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இவங்களோட இந்த ஒரு சட்டத்தினாலதான் இந்தியாவுக்கு ரொம்ப தள்ளி போய் 1947 வருஷம் சுதந்திரம் கிடைச்சது. இந்தியாவோட சுதந்திரம் லேட் ஆகிறதுக்கு காரணமா இருந்த விக்டோரியா இன்னைக்குதான் முடிசூட்டிக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில இருக்கும் போது பிரிட்டிஷோட வீரர்களுக்கு கொடூரமான தண்டனை கொடுத்த ஒரு இந்தியன் கிங் இருக்காரு. பெங்காலோட நவாபான சிராஜுத்துல்லாக் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா 146 பிரிட்டிஷ் வீரர்களை ஒரு சின்ன ரூம்குள்ள போட்டு அடைச்சு அவங்கள மூச்சு விடாதபடி செஞ்சு அவங்கள கொடூரமா கொண்டு இருக்காரு 1756 வருஷம். இதே மாதிரி உங்க வாழ்க்கையில மறக்க முடியாதனால ஏதாவது நாலேஜ் அதை பத்தி சொல்லுங்க. அதை பத்தி ஒரு வீடியோல பேசலாம்.